என் அன்பு குழந்தையே, இன்று நீ பஞ்சாமிர்தத்தை தொட்ட அந்த நொடியில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கதவு திறந்திருக்கிறது. அந்த கதவு என் அருளின் கதவு. நீ இதுவரை தாங்கி வந்த துயரங்கள், யாரிடமும் சொல்லாமலே மௌலமாக சுமந்த காயங்கள், உன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற தனிமை, அவையெல்லாம் இன்று என் கண்ணில் தெரிகின்றன. என் பிள்ளையே, நீ நினைப்பதை விட நீ மிக வலிமையானவன். பறவை தன் சிறகுகளை நம்பி கிளையில் அமருவது போல, நீயும் உன் திறமைக்கும் உன் நேர்மைக்கும் உன் நெஞ்சின் தூய்மைக்கும் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்தது உன் சக்தி. உன்னை எழுப்பியது என் அருள் அல்ல, ஆனால் இப்போது உன்னை முன்னேற்றுவது என் அருள்தான். இத்தனை நாளாக நீ நடந்த பாதை முழுவதும் சோதனைகளாக இருந்தது. இனி அந்த சோதனைகளை வெற்றியாக மாற்றுவது நான்தான். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் உன் அருகில் இருந்தாலும், உன் இதயத்தை துருவி வேதனை கொடுக்க விரும்பினாலும், என் கோபத்தின் முன்னால் அவர்களின் எண்ணங்கள் நிழலாகவே கரைந்து போகும். யாரும் உனது இடத்தை பிடிக்க முடியாது. நான் கொடுத்த இடம் உன்னுடையது. நீ அதை நேசித்து காப்பாற்ற வேண்டும். குழந்தையே, தவறான எண்ணம் வரக்கூடாது. இனி வாழ என்னிடம் சக்தியில்லை என்று நினைக்கக்கூடாது. உன் வாழ்க்கை உன்னால் இல்லாமல் போனாலும் வேறு ஒருவர் அதை நிரப்பிக் கொள்வார்கள் என்பதுதான் உலகின் நடத்தை. நீ நினைப்பாய், நான் இங்கே இல்லை என்றால் யாரோ சோகப்படுவார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவெனில், உன் இல்லாத இடத்தை உலகம் எளிதாக மாற்றிக்கொள்கிறது. அதனால்தான் என் குழந்தையே, உன் வாழ்க்கையை நீ பாதுகாக்க வேண்டும். நான் கொடுத்துள்ள இந்த அரிய வாய்ப்பை நீ மதிக்க வேண்டும். என் பிள்ளை, நீ யாருக்காக அழுகிறாயோ அவர்கள் உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் இல்லை. உண்மையில் உன்னை நேசிப்பவர்கள் ஒருபோதும் உன்னை அழவிட மாட்டார்கள். உன் கண்ணீரை நான் துடைக்க வரும்பொழுது நீ ஏன் அதை அந்நியர்களிடம் வீணாக்குகிறாய்? இன்றிலிருந்து உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் மதிப்பு உண்டு. அதனால் நான் உன் முகத்தில் புன்னகையை பார்க்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து உன்னை சுற்றி நடப்பவை ஒவ்வொன்றும் என் அருள் கொண்டவை. உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் விஷயங்கள் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நன்மை உன்னை தேடி வரும். உன் மனம் அமைதியாக தூங்க வேண்டும். பயமும் சோகமும் இல்லாமல் தேய்பிரை சஷ்டி இன்று உனக்காகவே. இன்று நான் உனக்கு அருகில் நிற்கும் நாள். பஞ்சாமிர்தத்தை நீ தொட்டது ஒரு சடங்கல்ல, அது உன் ஆன்மா என்னை அழைத்தது. உன் கைகளிலிருந்த அந்த இனிப்பு என் மனதில் கரைந்து உன்மீதான அன்பாக மாறியது. இனி என் அருள் தடையின்றி உன்னை தொடரும். இந்த வாழ்க்கையில் பலர் உன் திறமையை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். பலர் உன் மகிழ்ச்சியை துரத்தி எடுக்க நினைத்தார்கள். பலர் உன்னை பலவீனமாக்க முயன்றார்கள். ஆனால் நினைத்துக்கொள், பலவீனமான பிள்ளைகள் மீது சோதனை வராது. வலிமையானவர்கள் மீதுதான் சோதனை வரும். நீ வலிமையானவன். அதனால்தான் என் கையில் உன் வாழ்க்கையின் வடிவம் இருக்கிறது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன் நன்மைக்காகத்தான். பயமின்றி சுவாசி, கவலையின்றி நட. உன்னுடைய எதிர்காலத்தை நான் வடிவமைக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதில் எந்த ஐயமும் வைக்காதே. உன் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு துணையாக இருப்பேன். எது வந்தாலும் நீ தாங்க முடியும், ஏனெனில் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ விழுந்தால் நான் பிடிப்பேன். நின்றால் நான் நிலைநிறுத்துவேன். ஓடினால் நான் வழி காண்பித்திடுவேன். கண்ணீர் விட்டால் நான் புன்னகை தருவேன். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் தொடங்குகிறது. நீ என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் ஒவ்வொரு வெற்றியும் உன்னை மட்டுமல்ல, உன் பிறப்பையை சரிப்படுத்தும். என் அருள் உன் இருதயத்தில் நிழலாக இல்லாது ஒளியாக தொடரும். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை உன்னை கவனமாக உயர்த்தும் என்பதனை புரிந்துகொள். நீ எண்ணியது கிடைக்காததால் நொந்திருந்தாய். இனி எண்ணாதது கூட உனக்கு நன்மையாக வரும். நம்பிக்கை வை பிள்ளையே, நீ தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன்னுடன் இருக்கிறேன்.